Hello friends, Jessu from SDR Collections லந்தா இன்னைக்கு நாம பார்க்க போற வந்து ஒரு few kurtis collectionsல ஒரு 3 tops வந்து பாப்போம். ரொம்ப நல்ல branded, ரொம்ப நல்ல குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு different materialsல வந்து வந்திருக்கு. So இந்த kurtisோட full explanation பாப்போம். ஒரு black shade kurti, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு V neck pattern. அந்த V neck patternல உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த V neck வந்து உங்களுக்கு hand embroidering தான் பண்ணிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான குர்த்தி. ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M2XXL வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு XXL அவைலபிள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு இது பண்ணுறோம். பட் ஆனால் M2XXL வரைக்கும் அவைலபிள்ஸ் இருக்கு. ஒரு நல்ல இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டோட நம்ம கைக்கு வந்து அந்த லைட்டாக அந்த இது பண்ணியிருக்காங்க, ஒர்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தியோட லென்த் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இது இருக்கும். லென்த்துமே நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னென்னா ஒரு கட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது லென்த் வைஸும் நல்லா இதாக இருக்கும். அம்ப்ரெல்லா இப்போ நம்ம அம்ப்ரெல்லா போட்டால் என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீல் வரும். ஸோ இந்த குர்த்திக்கு வந்து 2 டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் இருக்குது, பின்னாடியும் டாசல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாசல்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து வேர் பண்ணிட்ட அப்புறம் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் இங்கே டை பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து லுக் வைஸாக வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம பாடி ஷேப் இருக்கோ அந்த பாடி ஷேப்புக்கு வந்து நல்லபடியாக இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கோமா, ஸோ இந்த மாதிரி ஒரு டை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேப்ரிக்குமே சூப்பரான ஃபேப்ரிக்கு. இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. ஃபேப்ரிக் வந்து ரொம்ப கேரண்டி கொடுப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபேப்ரிக்கு. ஸோ அடுத்த குர்த்தி வந்து ஒரு காலர் நெக் குர்த்தி. இதுவுமே வந்து சூப்பர் ஃபேப்ரிக்கு. இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் என்னென்னா வந்து நம்ம வந்து காட்டன் குர்த்திஸில் வந்து கலர் போகுமா, ஷேட் ஆகுமா, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. பட் நம்மள்கிட்ட வாங்கின எந்த குர்த்திஸ்லையும் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கிடையாது. யூஸை பொறுத்து இப்போ நீங்கள் வந்து காட்டன் குர்த்திஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மெயினாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 வாஷஸ் ஃபஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 days கழிச்சு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக அடுத்த 1 week அப்புறமா நெக்ஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. சால்ட் போட்டு கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். டிட்டர்ஜென்ட் போடாதீங்க, லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறோன்னா காட்டன் குர்த்தியில் வந்து நீங்கள் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே திட்ட ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி இதாயிரும். இப்போ டார்க் ஷேட்னா உங்களுக்கு எடுத்து காட்டும், லைட் ஷேட்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் டிப் அண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. ஒரு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வெட்டாக இருக்கட்டும், எங்கேயாச்சும் கரை இருந்துச்சுன்னா அங்கே மட்டும் ரப் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து நீங்கள் எப்படி வேர் பண்ணாலும் வாஷிங் மிஷினில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்த ஹேண்ட் ஒர்க் இருக்கிறனால கொஞ்சம் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போடுறோன்னா ஒரு 2 to 3 times ஹேண்டில் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைட் திருப்பி நம்ம நிறைய துணி போடுவோம் இல்லையா, எவ்வளோ துணி நம்ம வாஷிங் மிஷினில் போடுறோமோ அதுக்கு தக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி துணிங்களை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு காலர் நெக் குர்த்தி. ஸோ இந்த காலர் நெக் குர்த்தியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஃபுல் ஒர்க்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேருக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதை போட்டு ஒரு கோல்ட் கலர் பேண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேக் சைடில் வந்து பிளெயின் தான், ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இது வரும். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் வரும் பாருங்கள். அந்த ஒர்க்கில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் இதெல்லாம் வரும். இந்த குர்த்தியோட இந்த 3 குர்த்திஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 999. ஸோ குவாலிட்டி அதுக்கு தக்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஷேட் குர்த்தி. ஒரு ரொம்ப பேஸ்டல் கலர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் வந்து க்ரீன் ஷேட் குர்த்தி. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் தான். ஃபுல்லாகவே மிரர் ஒர்க்ஸ் பாருங்கள், எவ்வளோ மிரர்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு. இந்த ஹேண்ட் ஒர்க் நம்ம உள்ளே போடும் போது நம்மளுக்கு குத்தக்கூடாது, நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கக்கூடாதுன்னே நம்மளோட பாருங்கள் நம்மளோட வெண்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அதுக்குமே ஒரு துணியை வச்சு அந்த ஹேண்ட் ஒர்க்குமே நம்மளுக்கு வந்து நீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஹேண்ட் ஒர்க் போடும் போது நம்மளுக்கு எந்த ஸ்க்ராச்சஸோ அது மாதிரி ஒரு ஃபீலே இருக்கக்கூடாதுன்னு உள்ளேயுமே உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே வர நெக் டிசைனுக்குமே இங்கே வந்து நம்மளுக்கு கவர் கொடுத்துட்டாங்க. ஒரு வி நெக் மாதிரியும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வி நெக் ஷேப் தான். பட் ஆனால் போடும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கொயர் மாதிரி ஒரு மாதிரி ஷேப் சேஞ்ச் ஆகும் போடும்போது. பட் ஆனால் ரொம்ப அழகாக லுக் இருக்கும். இந்த கிளாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேஸ் ஒர்க் கையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாட்டம் நம்ம கட் இருக்கல ஸ்ட்ரெயிட் லைன்ஸு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே வளைவாக வந்து இப்போ வாட்டர் ஃபால்ஸில் வந்து நம்ம போடுவோம் இல்லையா ட்ராயிங்ஸ், அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. கிளாத்துமே ரொம்ப நல்ல கிளாத் பாருங்கள். இது வந்து காட்டன் தான். ஸோ உள்ளே நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஜிக்ஸாக் இருக்கா ஸ்டிச்சிங் இருக்கா அந்த மாதிரி நிறைய பேர் குவாரிஸ் கேட்குறீங்க. நம்மளோட எல்லா குர்த்திஸ்லையுமே வந்து ஜிக்ஸாக் பண்ணியிருப்போம். இந்த குர்த்தி பார்த்திங்களா ஜிக்ஸாக் பண்ணி டபுள் ஸ்டிச்சிங் போட்டு இது இருக்குது. ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். இந்த குர்த்திஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிம் பண்ணுங்கள். ஸோ இந்த குர்த்திஸ் வந்து இந்த 3 குர்த்திஸுமே வந்து நம்மளுக்கு M to XXL வரைக்கும் அவைலபிள்ஸ் இருக்குது. 3XL வேணுன்றவங்க நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட அவைலபிலிட்டிஸ் இருந்துச்சு வெண்டர்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த குர்த்திஸ் வாங்கி கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பேஜ். நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு கிவ்அவே வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த ஒரு வின்னர் வந்து யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பேஜ்.